அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காட்டு ரசம் குடிக்க போறோம். காட்டு ரசம் அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிராமப்புறங்கள்ல காட்டுக்குள்ள போய் கிடா வெட்டி சாமிக்கு படைச்சு சூப் மாதிரி தண்ணி மாதிரி ஊற்றுவாங்க. அது கறிலாம் அவிச்சு அது மாதிரி சப்தி பண்ணுவாங்க. அதான் வந்து ரசம், காட்டு ரசம் சொல்லுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் மக்கள் வந்து யாருனாலும் வந்து சாப்பிடலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் அந்த இது காட்டு ரசம் குடிக்கிறது. சுற்று வட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 கிராமங்கள்ல இருந்து மக்கள் வந்து வந்து ரசம் குடிப்பாங்க. யாருனாலும் குடிக்கலாம், எவ்வளோனாலும் குடிக்கலாம். நல்லா இருக்கும். அந்த டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமா இருக்கும். அதை வந்து நம்ம நண்பர் வந்து அந்த ஊருக்காரரு அரியக்குடின்ற ஊர், காரைக்குடி பக்கத்தில் இருக்க அந்த ஊர், அதுக்கு ஒரு 7:30 போல நம்ம வர சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த பதிவு ஃபர்ஸ்ட் டைம் நான் குடிக்க போறேன். நான் இந்த மாதிரி நான் வந்து காட்டு ரசம் குடிச்சது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் போக போறேன். ஸோ போயிட்டு எது மாதிரிலாம் வந்து காட்டு ரசம் செய்யறாங்க, மக்கள் எப்படிலாம் வந்து அதை சாப்பிட்றாங்கன்றத இந்த பதிவு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது மாதிரி இது சேனல் புதுசா பாருங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. அப்போ இது மாதிரி பதிவு கிடைக்கும். நீங்க பார்த்து மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க விடுக்கிறப்போ எப்படி இருந்தா இருக்குன்றத கண்டிப்பா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நைட்ல பைக் ரைடு பண்றதுன்றது தனி சுகம் தாங்க. ஆனால் ஜில்லுன்னு காத்து செமையா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து அரியக்குடின்ற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொன்னதுதான் ஃபர்ஸ்ட்ல பேசியிருப்பேன். ரசம் எப்படி பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆடு 4 ஆடு மொத்தமே வெட்டி போட்டு மொத்தமே பண்ணுவாங்க. அது மாதிரி தான் அந்த ஊர் தான் அரியக்குடி. இந்த ஊருக்கு வந்தாச்சு நம்ம. இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஊர்ல காட்டு ரசம்னு சொல்றாங்க, எல்லாம் பூஜை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னா ஆடு 3-4 ஆடை வெட்டி அழகா தண்ணி மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி அது சூப் மாதிரியே ஊற்றுவாங்க. அது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். செம ஸ்பைசியாகவும் இருக்கும். அதை சாப்பிட்டா சளிலாம் பறந்து போயிடுங்க அப்படி இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்ற உடனே மக்கள்லாம் சண்டை போடக்கூடாதுன்றக்க அழகா லைன்ல விட்டு சூப்பரா வந்து பரிமாறினாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் வந்து அழகாக நன்னாதாரம் போட்டிருக்காங்க. எல்லாமே புது ட்ரெஸ்ல வந்து சாப்பிட்டாங்க. இங்க வாங்கிட்டு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஊர் மக்கள் எல்லாம் ஒத்துமையா இருந்தாங்க. ஸோ அவரோட நண்பர் நானும் மீட் பண்ணிட்டு அவர் எனக்கு ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தாப்புல. ஏன்னா லைன்ல விற்கணுன்றக்கா அவரே வாங்கி வச்சிட்டாப்புல. நானும் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து தண்ணியா இருக்கனால சத்து அப்படியே இருக்கும். குழம்புக்கு கிரேவி மாதிரி வைக்காம அது சூப் அப்படியே தண்ணியனால அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்ல ஸ்பைசியாகவும் இருக்குமா, செம்மையா இருந்தது. குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு நீங்க அப்படியே பாருங்க மக்கள் எப்படி வாங்குறாங்க, எவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் சொல்லு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆமாம் வரும். என்ன முடியாது சும்மா இருக்க வீட்டுக்கு கொண்டு போங்க. போதுங்க. போதும் சாப்பிடுங்க. போதுங்க. சாப்பிடு எடுத்து சாப்பிடுங்க. போலீஸ் சாப்பிடுறாங்களே.
எத்தனை பேர் இது மாதிரி காட்டு பூஜை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எந்த ஊர்ல சாப்பிட்டீங்க, எப்போ சாப்பிட்டீங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவியே போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு. தேங்க்யூ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.